செக்யூரிட்டிஸ் இன்னைக்கு மார்க்கெட் வந்து நேற்று ஆப்போசிட் மார்க்கெட் கீழே யாரெல்லாம் ஷார்ட் அடிச்சிருந்தாங்களோ கவர் பண்ணலையோ எல்லாரும் இன்னைக்கு மார்க்கெட் காலி பண்ணிடுச்சு. ஆல் ஷார்ட்ஸ் ஸ்டாப் லாஸ் ட்ரிகர்ட் நினைக்கிறேன். இன்னைக்கு எல்லாரும் 10,250 போகணும் எதிர்பார்த்தாங்க. நான் இன்னும் கீழே போகணும் எதிர்பார்த்தேன் ஆப்ஷன் டேட்டா பிரகாரம். பட் இன்னைக்கு என்னாச்சு, அது ஆப்போசிட் ஆயிடுது, நேராக மேலே போயிடுது. அண்ட் அதுதான் மார்க்கெட். ஓகே, 40 advances 10 declines. இன்னைக்கு லோக ஹைக்கு டிஃபரன்ஸ் பாருங்க, 250 பாயிண்ட்ஸ், 240 பாயிண்ட்ஸ், 240 பாயிண்ட்ஸ். ஸோ நல்லா திஸ் இஸ் ஹவு த மார்க்கெட் பிளேட் அவுட் டுடே. நல்லா கீழே இறங்கிட்டு திருப்பி மேலே போய் கீழே இறங்கிட்டு திருப்பி ஒரே டேக் ஆஃப், நடுவில் ஒரு ட்ரிப்பு டேக் ஆஃப். இதுதான் இன்னைக்கு மார்க்கெட்டோட ஸ்டோரி. ஸோ நீங்கள் மார்க்கெட் க்ளோஸ் பார்த்து 17 ஓகே நீ பார்த்தா நம்ம 68,000 crores வால்யூமு, 595 advance, 995 advance, 955 declines. நத்திங் கிரேட். நேற்று வந்து பார்த்தா நம்ம நிஃப்டி ஃபியூச்சர் நிறைய டிஸ்கவுண்ட்ல இருந்தது. இன்னைக்கு ஸ்பாட்டுக்கு ஈக்குவலாக க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ ஷார்ட் கவர் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன் நான். ஸ்டாப் லாஸ் ஃபிகராக நிறைய ஷார்ட்ஸ் கவர் ஆயிருக்கும். இன்னைக்கு ஆப்ஷன் ரைடர்லாம் today's donkeys market, all option traders would have been in trouble because it is extremely difficult to move the feet, to move on its feet that fast. So எல்லாமே மார்க்கெட் எல்லாமே அப் எக்ஸப்ட் வாட் விக்ஸ் கொஞ்சம் அட்ஜஸ்ட் ஆயிருக்கு. ஸோ ஸ்டீல் அடிச்சாங்க. நீங்கள் ஸ்டீல் அப்போ ஓஎன்ஜிசி அப், பஜாஜ் ஃபினான்ஸ் அப், இண்டஸ்இண்ட் பேங்க் 4% அப், டாடா ஸ்டீல் 3% அப். இது ஷார்ட் கவரிங் எல்லாம் நாளைக்கு தான் தெரியும். ஏன் சொல்கிறேன்னு உங்களுக்கு சொல்கிறேன் நான். நல்ல டைலாக் தான் அது. 2.45 மாருதி. இதில் பார்த்தீங்கன்னாக்கா செயில் 5% அப், ஓஎன்ஜிசி 5% அப், ஜிஎம்ஆர் இன்ஃப்ரா வேண்டாம், நம்ம பார்க்க வேண்டாம். Tata Steel 3%, Bajaj Finance 5%. Bajaj Finance பார்க்கலாம். என்னப்பா இது ஸ்லோவா சிஸ்டம். பஜாஜ் ஃபினான்ஸ் அது வேற லெவல் ரேஞ்சில் இருக்குது. பஜாஜ் எனக்கு மாறு, நான் வேற நீங்களாம் வேறன்னு சொல்லுது அது. டாடா ஸ்டீல் பார்க்கலாம். டாடா ஸ்டீல் வந்து ஒரு பவுன்ஸ் பேக் மாதிரி தெரியுது. ஆர்எஸ்ஐ 37 வீக் தான். ஸோ இது வீக் தான். பட் இந்த மாதிரி ஒரு கேண்டில் வந்து இந்த கேண்டில் ஃபார்மேஷன் இஸ் அ பை சிக்னல். ஓகே, இட்ஸ் எ லோ பிக், பட் ஸ்டாப் லாஸ் இந்த லோ தான். இந்த லோ பிரேக் ஆயிடுச்சுன்னா கரண்ட் தப்புனா மரன்ற மாதிரி தான் இது. இல்லை ஆர்எஸ்ஐ 40 மேலே க்ளோஸ் ஆகணும். ஸோ நம்ம வால்யூமும் பார்த்தாச்சு, வேல்யூம் பார்த்தாச்சு. ப்ரைஸ் ஸ்போர்ட்ஸ் பார்க்கலாம். ப்ரைஸ் ஸ்போர்ட்ஸ் ஜிஆர்ஐஎன் இன்ஃப்ரா கேலண்ட் எல்லாம் 11% 20% இருக்கும். இன்னைக்கு ஒன்றும் காணும். இந்துக்கு ஆப்போசிட் 10% மேலே போயிருக்கு. வால்யூமில் யாரும் இருக்காங்களா பார்க்கலாம். பட் வால்யூம் மட்டும் 52 வீக் ஹையாக லோவாக பார்த்துக்கோங்க. இந்து காம்போசிட் இருக்குது, எஸ்பிஐ கார்ட்ஸ் இருக்குது, பிஐஎல் என்னன்னு தெரியல, ஜேஎஸ்டபிள்யூ இது சம கம்பெனி, ஜிந்தால் சவுத் வெஸ்ட் ஹோல்டிங்கு, அமிர்தாஞ்சன் இருக்கு. ஸோ என்டிடிவி இருக்கு, என்டிடிவியில் ஏதோ விபிஎல் இருக்கு. ஓகே, ஸோ 52 வீக் ஹை வந்து 59, 52 வீக்ல 12 இண்டெக்ஸஸ் பார்க்கலாம். ஸோ இன்னைக்கு ஒரு புதுசாக ஒரு ஐட்டம் ஆட் பண்ணி ட்வீட் ஆஃப் த டேன்னு ஆட் பண்ணியிருக்கோம். ஸ்டாக் அவுட் இருக்கு, ட்வீட் ஆஃப் த டே இருக்கு. நீங்கள் பேங்க் நிஃப்டி நீங்கள் சார்ட் பார்த்தா மயக்கச்சு வந்துடுவீங்க. அங்கே அதால் பார்த்து போய் திருப்பி மேலே வந்திருக்கு. காட்டுறேன் உங்களுக்கு பேங்க் நிஃப்டி இந்த 4 சார்ட் காட்டுறேன். ஃபினான்ஷியல் சர்வீசஸ் எல்லாமே அப்போ தான். அன்றைக்கி பிஎஸ்சி பேங்க் தான் வீக்கு, கன்சியூமர் டூரிசம் வீக். இப்போ உங்களுக்கு வந்து
இந்த 4 சார்ட் டெய்லி சார்ட் உங்களுக்கு நான் 4 காட்டுறேன். சிம்பிளாக இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இப்போ பார்க்குறதுக்கு. டெய்லி ஓகே. ஸோ ஸ்பாட் நிஃப்டி இது. ஸ்பாட் நிஃப்டி வந்து ஒரு மாதிரி ஆஸ் யூஸ்வல் எங்கேயாவது கீழே வந்து இந்த பாருங்க, இந்த மாதிரி பாதி இது போட்டு ட்ரை பண்ணியிருக்கான். ஓகே, இது வந்து நிஃப்டி இன்னைக்கு ஆர்எஸ்ஐ பார்த்தீங்கன்னா ஆர்எஸ்ஐ நேற்று வந்து 67, இன்னைக்கு 72. ஸோ இனிமேல் நிஃப்டி வந்து 70 கீழே 2 நாள் க்ளோஸ் ஆனால் தான் வீக்கு, இல்லை இந்த லோ பிரேக் பண்ணால் வீக்காக வாய்ப்பு இருக்குது. ஃபியூச்சரும் சேம் லெவல் தான் இருக்குது. பேங்க் நிஃப்டி சார்ட் பார்க்கலாம். ஜாம் நிஃப்டி பாருங்க, இது வந்து பயங்கரம். இது மாதிரிலாம் ஏதாவது 13வது எல்ஐசி பில்டிங்ல கீழே விழுந்த ஆளை தர தட்டுறதுக்கு முன்ன திருப்பி மேலே தூக்கியிருக்காங்கன்னா அப்போ எவ்வளோ பவர் வரும். இது ஸ்டாக் கிடையாது. ஸ்டாக்னா கூட ஒரு 4 ஆப்ரேட்டர் சேர்ந்து பண்ணலாம். இண்டெக்ஸ் இந்த மாதிரி பண்ணாங்கன்னா 100% வந்து ஹியூஜ் ஷார்ட் கவரிங் சொல்லலாம், இல்லை சம்படி இஸ் இன்ட்ரெஸ்ட் இன் கீப்பிங் த மார்க்கெட் அப்னு சொல்லலாம். ஓகே, சப்போர்ட்டிங் நம்ம 2 ஆப்ஷன் தான், ஷார்ட் கவரிங் ஆர் இண்டெக்ஸ் இஸ் அப்னு சொல்லலாம். இப்போ ஆர்எஸ்ஐ பார்க்கலாம். ஸோ கரெக்டாக ஆர்எஸ்ஐ 60ல க்ளோஸ் ஆயிருக்கு. நேற்று வந்து 59, இன்னைக்கு 60ல க்ளோஸ் ஆயிருக்கு. இன்னைக்கும் கீழே க்ளோஸ் ஆயிருந்ததுன்னா இன்னைக்கு 60ல க்ளோஸ் ஆயிருக்கு. அதனால ஸ்டில் இன்டாக்ட். நாளைக்கு 60 மேலே க்ளோஸ் பண்ணால் டபுள் ஸ்ட்ராங் ஆகிடும். மிட் கேப் பார்க்கலாம். மிட் கேப் பார்த்தீங்கன்னா அதுவும் வந்து பேங்க் நிஃப்டி மாதிரி தான் போட்டிருக்கு. இதுவும் நேற்று 59 ஆர்எஸ்ஐ, இன்னைக்கு ஆர்எஸ்ஐ இன்னைக்கு 59, நேற்று 59, 57, இன்னைக்கு 59. பட் இந்த கேண்டில் இஸ் ஸ்ட்ராங் கேண்டில். ஸோ இந்த லோ பிரேக் இந்த மாதிரி ஒரு கேண்டில் ஃபார்ம் ஆச்சுன்னா இந்த லோ பிரேக் ஆனதான் வீக்கு. இது வந்து ஸ்மால் கேப். ஸோ இது வந்து பேங்க் நிஃப்டி மாதிரியே தான் இருக்கு. ஸோ இதுவும் யாரோ வந்து எல்ஐசி பில்டிங்க்கே மேலே தூக்கி பிடிச்சிருக்காங்க. ஸோ திஸ் ஹவ் இட் லுக்ஸ். இப்போ புதுசாக ஒரு செக்மெண்ட் ஆரம்பிச்சு ட்வீட் ஆஃப் த டேன்னு ஆரம்பிச்சிருக்கோம். ட்விட்டரில் நான் பார்த்த ட்வீட்டில் ஒரு இன்ட்ரெஸ்டிங் ட்வீட் ஷேர் பண்ணுறேன் உங்களுக்கு. இது வந்து கல்பன் பரேக்னு ஃபார் மியூச்சுவல் ஃபண்ட் ஹெட். ஓகே, அவர் என்ன சொல்லியிருக்காரு பாருங்க. அவரை ட்ராக் பண்ணுங்க. அவர் சூப்பராக சொல்லுவார். அவர் அதாவது ரொம்ப அது வழவழா குழக்கெல்லாம் கிடையாது. 2001 to 2010 நிஃப்டி 500 up 563%, S&P 500 10%, that is 11% per annum. 10 வருஷத்துல நிஃப்டி 500 563%, S&P 500 ஒன்று 10% தான். கன்க்ளூஷன், when India is growing, why invest anywhere else? Okay, when India is why invest anywhere else அப்படின்னு அதான் கன்க்ளூஷன். ஸோ நெக்ஸ்ட் 2011 to 20 பார்த்தீங்கன்னாக்கா நிஃப்டி 500 only 161% up. Okay, 161% up. S&P 500 500% up. Conclusion, diversify globally. என்னடா முன்னாடி போனா கிடைக்குது, பின்னாடி போனா உதைக்குது, ஒருத்தர் வணக்கம் சொல்றாரு, ஒருத்தர் குட் மார்னிங் சொல்றாரு, என்ன பண்றது? ஸோ அவர் என்ன சொல்றாருன்னா, இன்வெஸ்டிங் இஸ் நாட் ஈஸி. இன்வெஸ்டிங் இஸ் நாட் ஈஸி, அதான் கன்க்ளூஷன். ஓகே, அப்புறம் இன்ட்ரெஸ்டிங் ஸ்டாக் கோட் பார்க்கலாம். ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஸ்டாக் கோட் வேறு வச்சிருக்கேன் உங்களுக்கு நான். An investment in knowledge pays the best interest. Okay, so when an investment in knowledge pays the best interest, so generally investments gives returns, but knowledge gives interest in rare. I mean gives, that is what it means. It means it will give you good returns. Okay, investment generally gives returns. Similarly, if you invest in knowledge, you will get best interest. Best interest you will get now. பெஞ்சமின் ஃப்ராங்க்லின் சொல்லியிருக்காரு. ஸோ இது வந்து ஒரு நல்ல ஒரு நச்சுன்னு ஒரு திருக்குறள் மாதிரி ரொம்ப சின்னதாக 7 தான் இருக்கா. 1 2 3 4 5 6 7 இருக்கா. ஆமாம், இதுவும் 7 திருக்குறள் 7 மாதிரி, இதுவும் 7 திருக்குறள் மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ தட் இஸ் வாட் இட் லுக்ஸ் லைக். ஸோ நாளைக்கு மார்க்கெட் எப்படின்னு பார்த்தா ஆப்ஷன் டேட்டா பிரகாரம் வீக்குன்னு தான் சொல்லுது. ஆனால் ஆப்ஷன் டேட்டா வீக்குன்னு சொல்லுது, ஆப்ரேட்டர் நான் பார்த்துப்பேன்னு சொல்கிறாரு. ஸோ அதனால நம்ம நாளைக்கு இன்னும் யார் கை வாங்குதுன்னு பார்க்கலாம். ஐ ஹோப் திஸ் வீடியோ இஸ் யூஸ்ஃபுல். ஸோ நம்ம வந்து இன்னைக்கு எல்லாம் ஆல்மோஸ்ட் ப்ராடாக கவர் பண்ணியிருக்கோம், ப்ளஸ் ஸ்டாக் கோட் பண்ணியிருக்கோம். இன்னைக்கு மார்க்கெட்டுக்கு வந்து சில இன்ட்ரெஸ்டிங் ஸ்டாக் எதுவும் சொல்கிற மாதிரி இல்லை. ஸோ நத்திங் மோர் டு ஆட். ஹாவ் அ நைஸ் டே, ஹாவ் அ கிரேட் ஈவினிங். தேங்க்யூ, பாய்.